Hello friends, MATLAB GUI tutorial. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது browse file option for open file or image. ஒரு இமேஜையோ ஒரு ஃபைலையோ ஓப்பன் பண்ணுறதுக்கான browse option எப்படி வைக்க போகிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். MATLAB ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண பிறகு ஃபைலில் நியூ GUI ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிரியேட் நியூ GUIயில் blank GUIயை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து GUI விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ப்ரௌஸ் ஃபைல் ஆப்ஷன் வைக்கணும்னா அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா UI get, அதாவது UI get ஃபைல். இதுதான் அதற்கான ஃபங்க்ஷன். ஒரு ப்ரௌஸ் ஆப்ஷன் வைக்கிறதுக்கான மேட்லாப்ல இருக்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா UI get ஃபைல். சப்போஸ் இதுக்கான சிண்டெக்ஸ் நமக்கு சரியாக தெரியாட்டி நம்ம வந்து மேட்லாப்ல இருக்கிற ஹெல்ப் ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்ப் UI get ஃபைல். ஓகேவா? இப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து இதுக்கு UI கெட்கான சிண்டெக்ஸ்லேருந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ வந்து நம்ம பேசிக் சிண்டெக்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். அதில் வந்து எக்ஸாம்பிளும் இருக்கும். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிற இதை மட்டும் எடுத்துக்குவோம். ஃபைல் நேம் பாத் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ண பிறகு GUI டிசைனில் போய் ஒரு பட்டன் கிரியேட் பண்ண பிறகு அதற்கான கேப்ஷனை மாற்றுறோம். ப்ரௌஸ் மாற்றியாச்சு. மாற்றின பிறகு இதற்கான கோடிங் எழுதுவோம். சப்போஸ் இந்த பட்டனோட பேர் மறந்து போச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பட்டனோட பேர் இப்போதைக்கு என்னென்னா புஷ் பட்டன் 1. இப்போ இதுக்கான கோடிங் எழுதணும்னா ப்ரௌஸில் எடிட்டில் போகணும். ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன செய்யணும், ஃபைலை சேவ் பண்ணல. ஸோ ஃபைல் சேவ் மை ப்ரௌஸ் அப்படின்னு வந்து சேவ் பண்ணிக்கிறோம். டிஃபால்ட்டாக வந்து எடிட்டர் வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ வந்து நம்ம வந்து எங்கே எழுதணும்னா ப்ரௌஸ் பட்டன் அது கீழே தான் வந்து கோடிங் எழுதணும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, பேஸ்ட் பண்ணியாச்சு நம்ம சிண்டெக்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டில் வந்து m.mனு இருக்கும் ஸ்டார். இப்போ வந்து நம்ம அதை என்ன செஞ்சிடோம்னா ஒரு இமேஜை வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக மாற்றிடுவோம். .jpg select jpg image அப்படின்னு ஒரு மெசேஜை கொடுத்துட்றோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வர்ற ரிசல்ட் வந்து 2 ஆர்கியூமெண்ட்டாக சேவ் ஆகும். இந்த 2 ஆர்கியூமெண்ட்டில் சேவ் ஆகும். ஒன்று ஃபைல் நேம் வந்து இதில் சேவ் ஆகும். அந்த ஃபைல் நேம் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதோட பாத் நேம் வந்து இங்கே சேவ் ஆகும். இது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் ஒரு ஃபைலை வந்து நம்ம என்ன செய்யணும்னா டிஸ்பிளே பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், JPG இமேஜ். ஸோ அதை டிஸ்பிளே பண்ணணும்னா நமக்கு ஃபைல் நேமும் பாத் நேமும் ரெண்டும் சேர்ந்துருக்கணும். ஸோ வந்து நம்ம என்ன செய்யறோம்னா மேட்லாப்ல இருக்கிற ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபைல் நேம் ஈக்குவல் டு strcat னா ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பாத் நேமையும் ஃபைல் நேமையும் கன்கார்டினேஷன் பண்ணி நம்ம ரெண்டையும் ஃபைல் நேம் அதிலே சேவ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணியாச்சு. சப்போஸ் ஒரு வேளை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணியாச்சு. ப்ரௌஸ் பண்ணுறோம், ஓப்பன் ஆகுது. ஓகேவா?
சப்போஸ் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணாமல் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கும் நமக்கு என்ன இருக்கும், அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் அப்போ செக் பண்ணுறோம். முதல் வந்து அவங்க வந்து ஃபைலை செலக்ட் பண்ணுறாங்களா இல்லை ஃபைலை செலக்ட் பண்ணாமல் கேன்சல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்களா செக் பண்ணணும். இப்போ இஃப் இஸ் ஈக்குவல் file name equal file name comma 0. இப்போ வந்து ஒரு இப்போ ஃபைல் நேம் வந்து ரீப்ளேஸ் ஆகிற காரணத்துக்காக இங்கே வந்து செகண்டாக வரதை மட்டும் நம்ம என்ன செஞ்சோம்னா ஃபைல் நேம் 1 வச்சுப்போம். ஓகேவா? ஏன்னா வந்து இந்த ஃபைல் நேமில் வந்து வெறும் ஃபைல் நேம் மட்டும் இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும்னா அதோட பாத் நேம் இருக்கும். ஸோ வந்து இங்கே யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன செய்யறோம்னா இதை மாற்றிக்குவோம். அப்படியே வந்து ஸோ இந்த ஃபைல் நேமில் ஃபைல் நேம் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கிறோம். அடுத்து இஸ் equal path name comma 0 இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சப்போஸ் வந்து ரெண்டுமே 0 இருந்துச்சுன்னா, அதாவது ஃபைல் நேமும் வந்து அதோட வேல்யூ வந்து 0 இருக்குது, பாத் நேமும் வந்து அதோட வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா அதாவது யூசர் எந்த ஃபைலையும் செலக்ட் பண்ணலை, அதாவது கேன்சல் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாங்க. சப்போஸ் வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் அப்போதைக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ மெசேஜ் பாக்ஸ்க்கான கோடிங் எழுதுகிறோம். You pressed cancel button அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம செஞ்சிடறோம், வச்சிடறோம். ஒரு மெசேஜை வந்து வச்சிடறோம். சப்போஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னா எல்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் இல்லாட்டி அவங்க வந்து வேறு எதையும், அதாவது ஒரு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து அந்த ஃபைலை கெட் பண்ணணும். நம்ம வந்து ஃபைலை வந்து கெட் பண்ணி எதில் வச்சுருக்கோம், கன்கார்டினேஷன் பண்ணி ஃபைல் நேம் 1. ஸோ வந்து என்ன செய்யணும், பண்ணியாச்சு. அப்போ அந்த ஃபைல் இருக்க இமேஜை ரீட் பண்ணோம்னா என்ன பண்ணணும், இமேஜை ரீட் பண்ணோம்னா நம்ம என்ன செய்யணும்னா ஒரு வேரியபிளில் அதை வாங்குகிறோம். ஒரு இமேஜை ரீட் பண்ணுறதுக்கான வந்து கோடிங் வந்து நான் ஃபங்க்ஷன்னா ஐஎம் ரீட். அதோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும்னா, லொக்கேஷன் எதில் சேவ் ஆகிருக்குன்னா ஃபைல் நேம் 1. ஓகே. இப்போ அடுத்து என்னென்னா அந்த செலக்ட் பண்ண ஃபைல் வந்து இப்போதைக்கு எதை செலக்ட் பண்ண போகிறோம், ஒரு இமேஜ். அந்த இமேஜை வந்து ஐஎம் ரீட் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம கெட் பண்ணியாச்சு. கெட் பண்ணதை டிஸ்பிளே பண்ணோம்னா அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன, ஐஎம் ஷோ ஏ. ஸோ இஃப் ஃபங்க்ஷனை இதோட என்ன செஞ்சுக்கிறோம், க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ண பிறகு ரன் பண்ணுறோம். ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண பிறகு ஸோ ஒரு இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு ப்ரௌஸ் பட்டன் மூலமாக. ஓகேவா? சப்போஸ் வந்து ப்ரௌஸ் பட்டனை செலக்ட் பண்ணி நம்ம கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த மெசேஜும் காட்டுது, எந்த ஒரு ஃபைலையும் நம்ம செலக்ட் பண்ணலை. ஸோ வந்து அங்கே ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி காட்டிடுது, யூ ப்ரெஸ்டு கேன்சல் பட்டன். ஓகேவா? ஸோ இந்த டுட்டோரியலில் எப்படி வந்து ப்ரௌஸ் ஃபைல் ஆப்ஷன் பண்ணுறதுன்னு வைக்கிறதுன்னு பார்த்தாச்சு. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.